தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அவனுக்குள்ளும் அவனை கொண்டும் செய்கிறதான காரியங்களை தினமும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது, ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற, ஊழியத்துக்காக காரியங்களை செய்ய முற்படுகிற நேரத்தில் சில இடங்களுக்கு அவர் போக வேண்டாம், சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று அவர் ஆவியானவர் தடை செய்கிறவராய் இருக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியாது. நிகழ்காலத்தில் நடக்கிற காரியங்களை கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் நாங்க மனிதர். ஆனால் எதிர்காலத்தையும் நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது அதனால வரப்போகிற விளைவுகளை நன்றாக புரிந்திருக்கிறவர் தெய்வம், ஆவியானவர். இந்த நாளும் எங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணும்போது சில வேளைகளில சில காரியங்களுக்கு அவர் தடை செய்கிறவராக எங்களுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஒரு மனுஷன் ஆவியானவரால் சரியாக வழிநடத்தப்படும் போதுதான் ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிற, எங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவரை மிஞ்சி நாங்கள் காரியங்களை செய்வோமானால் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, தேவனுடைய சித்தம் நடக்காது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சுயத்தில, பலத்தில, சொந்த ஞானத்தில, சொந்த வல்லமையில, சொந்த பணத்தில காரியங்களை செய்வோமாயிருந்தால் அங்கே தேவனுடைய சித்தம் இருக்காது, தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படியாக தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.